ஒருத்தரை ஏமாத்தணும்னா அவங்க ஆசையை தூண்டணும். சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த வசனம்தான் மோசடி குற்றங்களின் ஆணிவேர். எல்லா மோசடியையும் ஆராய்ந்து பார்த்தால் அவையெல்லாம் இந்த ஒற்றை வரி மீதுதான் கட்டப்பட்டிருக்கும். தொழில்நுட்பங்கள் வளர வளர மோசடிகளும் அதற்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கிறது. காடு மேலே இருக்கிற 16 நம்பரை சொல்லுங்க என்பதில் தொடங்கி டிஜிட்டல் அரெஸ்ட் வரை டெக்னாலஜிக்கு ஏற்ற வகையில் மோசடிக்காரர்கள் தங்கள் வலையை வீசி படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரர்கள் என சிக்கியவர்களிடம் எல்லாம் பணத்தை கறந்து விடுவார்கள். டிஜிட்டல் மோசடிக்காரர்கள் ஒருபுறம் என்றால் ட்ரெடிஷனல் மெத்தடில் வலைவீசி பணத்தை சுருட்டும் கும்பல் மற்றொருபுறம் கல்லா கட்டி வருகிறது. அரத பழசான ஏமாற்று முறைகளை கையாண்டு இன்றைய ஹைடெக் உலகத்திலும் மோசடி கும்பல் கைவரிசை காட்டிதான் வருகிறது. அப்படி ஒரு ஓல்டு டெக்னிக்கை பயன்படுத்தி நடிகர் சூர்யாவின் வீட்டில் வேலை பார்த்து வந்த முன்னாள் பணியாளர் ஒருவர் குடும்பத்தோடு சேர்ந்து 500க்கும் மேற்பட்டவர்களிடம் 2.15 கோடி ரூபாய் பணத்தை சுருட்டி உள்ளது. கைதானவர் சுலோச்சனா. சென்னையைச் சேர்ந்த இவர் நடிகர் சூர்யாவின் வீட்டில் சில வருடங்களுக்கு முன்பு பணிப்பெண்ணாக வேலை பார்த்து வந்திருக்கிறார். கணவர் பிரிந்து சென்ற நிலையில் பாலாஜி, பாஸ்கர் என 2 மகன்களை வைத்துக் கொண்டு கஷ்டப்பட்டிருக்கிறார். ஆடம்பர சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என நினைத்த சுலோச்சனாவும் அவரது மகன்களும் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். ஆனால் சம்பாதிக்கும் பணம் அவர்களின் ஆடம்பர வாழ்க்கை கனவை நனவாக்கவில்லை. இதனால் குறுக்கு வழியில் சீக்கிரமே கோடீஸ்வரனாக வேண்டும் என்றும் மனக்கோட்டை கட்டியிருக்கிறார்கள். அந்த மனக்கோட்டையை நிஜமாக்க முதலில் தீபாவளி சீட்டு போட்டிருக்கிறார்கள். ஓரளவுக்கு ஆட்கள் சேர்ந்திருக்கிறது. பணம் கட்டியவர்களிடம் நல்ல பெயரை சம்பாதித்திருக்கிறார் சுலோச்சனா. அந்த நம்பிக்கையை மூலதனமாக்க வைத்து அடுத்து குறைந்த விலையில் தங்கக்காயின் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். மாதம் 5000 ரூபாய் கட்டினால் 1 கிராம் தங்கக்காயின் கிடைக்கும் என்றும் 6500 ரூபாய் செலுத்தினால் வாரம் ஒரு தங்கக்காயின் கிடைக்கும் என்றும் அதிரடி திட்டத்தை அறிவித்திருக்கிறார். தங்க விலை விண்ணை தொட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் உன்னால் எப்படி குறைந்த விலைக்கு தங்கத்தை தர முடிகிறது என சிலர் சந்தேக கேள்வி கேட்டபோது கள்ளச்சந்தையில் தனக்கு தங்கம் வருவதாகவும் அவற்றுக்கு பில் டாக்ஸ் தேவையில்லை என்பதால் குறைந்த விலைக்கு தங்கத்தை தர முடிவதாகவும் உருட்டியிருக்கிறார். பணம் கட்டியவர்களுக்கு சுலோச்சனா அறிவித்ததைப் போலவே தங்க காயின்களை கொடுத்திருக்கிறார். அருகில் இருக்கும் நகை கடைகளுக்கு சென்று அந்த காயினை சோதித்து காட்டி அவை உண்மையான தங்கம்தான் என நம்ப வைத்திருக்கிறார். இதனால் சுலோச்சனாவின் உருட்டுகளை ஏராளமானோர் உண்மைதான் என நம்பியிருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்டோர் பணத்தை கட்டிவிட்டு தங்கத்துக்காக காத்திருந்த நேரத்தில்தான் கம்பி நீட்டிவிட்டு குடும்பத்தோடு தலைமறைவாகி இருக்கிறார் சுலோச்சனா. சுலோச்சனாவின் கம்பி கட்டும் கதைகளை நம்பி ஏமாந்த 500க்கும் மேற்பட்டோரில் ஒருவர்தான் அந்தோணி ஜார்ஜ் பிரபு. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஆயுதப்படையில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வந்திருக்கிறார். கடந்த சில மாதங்களாக நடிகர் சூர்யாவுக்கு தனி பாதுகாவலராக இருந்து வருகிறார். சூர்யா வீட்டில் சுலோச்சனா வேலை செய்து வந்தபோது அந்தோணி ஜார்ஜ் பிரபுவிடம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பலரிடம் உருட்டி சக்சஸ் ஆன அதே கதைகளை அந்தோணியிடமும் சுலோச்சனாவும் அவரது மகன்களும் கூறியிருக்கிறார்கள். தன்னிடம் கடைசியாக 600 தங்கக்காயின் இருப்பதாகவும் குறைந்த விலையில் அவற்றை வாங்கிக் கொள்ள வேண்டும் என சுலோச்சனாவின் மகன்கள் கூறிய ஆசை வார்த்தைகள் அந்தோணியின் பேராசையை தூண்டி உள்ளது. முதலில் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டியிருக்கிறார். உடனே தங்க காயின்கள் அவர் கையில் மின்னி இருக்கின்றன. சுலோச்சனாவின் மகன்கள் மீது நம்பிக்கை பிறந்திருக்கிறது. அந்தோணிக்குள் இருந்த பேராசை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. மனைவியின் தங்க நகைகளை விற்றும் வங்கியில் லோன் எடுத்தும் 42 லட்சம் ரூபாயை திரட்டிய காவலர் அந்தோணி சுலோச்சனாவின் மகன்களிடம் கொடுத்துள்ளார். ஆனால் தங்க காயின்கள் கைக்கு வந்து சேரவில்லை. 2 மாதத்தில் மொத்த பணத்தையும் சுலோச்சனாவும் அவரது மகன்களும் சுருட்டிக் கொண்டு தலைமறைவாகியிருக்கிறார்கள். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்தோணி மாம்பழம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி சுலோச்சனாவையும் அவரது 2 மகன்களையும் அடக்கி பிடித்து விசாரித்த போதுதான் அவர்களின் தங்கக்காயின் உருட்டு அம்பலமாகியுள்ளது. 500க்கும் மேற்பட்டோரிடம் 2.15 கோடி ரூபாயை ஏமாற்றிய இந்த மோசடி குடும்பம் அதை வைத்து அவர்கள் கனவு கண்டதைப் போலவே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சுலோச்சனாவின் தில்லாலங்கடி வேலைகள் ஆரம்ப கட்டத்திலேயே அரசல் புரசலாக தெரிய வந்ததுமே நடிகர் சூர்யா அவரை வேலையை விட்டு நிறுத்தியிருக்கிறார். சுலோச்சனா, அவரது சகோதரி விஜயலட்சுமி, மகன்கள் பாலாஜி, பாஸ்கர் ஆகிய 4வரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சுலோச்சனாவின் வீட்டில் சோதனை மேற்கொண்ட போது நகைக்கடையில் தங்கக்காயின் வாங்கியதற்கான பில் மட்டுமே கிடைத்திருக்கிறது.
பணத்தை அவர்கள் வீட்டிலேயே எங்காவது புதைத்து வைத்திருக்கலாம் அல்லது யாரிடமாவது கொடுத்து வைத்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்தடுத்த விசாரணையில்தான் இந்த மோசடி கும்பல் எத்தனை பேரை ஏமாற்றி எவ்வளவு பணம் சுருட்டி இருக்கிறது என்றும் அதை எங்கு பதுக்கி வைத்திருக்கிறது என்றும் இதன் பின்னணியில் வேறு யாரெல்லாம் இருக்கின்றனர் போன்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் காந்திபாபு பேசிய ஒருத்தரை ஏமாத்தணும்னா அவங்க ஆசையை தூண்டணும் என்ற வசனம் காலத்துக்கும் பொருந்தும் என்பதை இந்த மோசடி மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.